நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். பாலும் பழமும் தேவையில்ல, தூக்கம் இல்ல, பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்தேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். டே மச்சான், கொஞ்சோண்டு பவுடர் கூட. நிலாக்கு எதுக்குடா பவுடரு? யூனிலா எஸ் பண்ணி. டேய் சாரி மச்சான், நான் சொன்னது ஃபன்னி. FUNNY. எங்கடா கிளம்புற? பர்சனல் ஒர்க் மச்சான். அப்படின்னா தனிப்பட்ட வேலை மச்சான், வெளியே சொல்லக்கூடாது, டாப் சீக்ரெட். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா ரகசிய வேலை? டேய் அவன் தான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரகசிய வேலைன்னு சொல்கிறான்ல, அப்புறம் அதை போய் என்னன்னு கேட்குற? நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. இவர் பெரிய CBCID ரகசிய வேலை செய்யறதுக்கு. மச்சான், நீங்க எல்லாரும் என்ன பச்சாவா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பச்சா இல்ல பாட்சான்னு இந்த உலகத்துக்கே காட்டுறேன். டேய் என்ன பண்ண போறேன்னு ஒரு ப்ரோமோ போடக்கூடாதா? ஓ மை காட், எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இல்லையே. சரி இப்ப சொல்றேன், எனக்கு விளம்பரம் பிடிக்காது. ஒரு பெரிய விஷயம் இருக்கு, கச்சிதமா முடிச்சிட்டு வந்து அதை நாளைக்கு சொல்றேன். அடாத மழையிலையும் விடாம கூட பிடிக்கிறானே. சில விஷயத்த வெளியே சொன்னா அது நடக்காது. போடா போ, நீ வெளியே சொல்லனால அது நடக்காது. உன்ன மாதிரி கெட்டவன் சாபம்லாம் பலிக்காது. வட்டா ஆட்டுக்காடி. ஜக்கேனோ தப்பு வேலை செய்கிறான். எதை வச்சு சொல்ற? காரணம் இல்லாமல் ஒரு கிளாஸை கட் பண்ணிட்டு போனா சந்தேகம் வராதா? என்னடா நீ, இது ஒரு தப்பா? ஏதாவது அவசர வேலையா இருக்கும்டா. அப்படின்ற? ஆமா மச்சான், ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டு போனா உடனே நீ சந்தேகப்படுவியா? அப்படி இல்லடா. ஃப்ரெண்ட்ஸை சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துடா. சரிடா. சரி சொல்லாத, சாரி சொல்லு. சாரி. அது இப்போ நான் கூட தான் கிளாஸை கட் பண்ணிட்டு கிளம்புறேன், உடனே என்ன சந்தேகப்படுவியா? ஓ அதானா கதை. சொல்லுடா, என்ன சந்தேகப்படுவியா? எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனால் ஏன் சந்தேகப்படுறாங்க? அப்போ சொல்லாமல் போனால் சந்தேகப்படுவியா? அப்போ நீ சொல்லாம தான் போக போற. ஆமாம், அதை சொல்ல முடியாது. இப்போ நான் தலை சீவனா அதை கூட சந்தேகப்படுவ போல. அப்போ நீ தலை சீவ போற. யா வரட்டா? இதுக்கப்புறம் எவனாவது எங்கே போகிறேன்னு சொல்லாமல் கிளம்புனீங்க சங்குதான். மாப்பிள்ள என்ன காரணம் சொல்லலான்னு யோசிக்கிறான். தெரியுது. டேய் பாடா, என்னடா ஆச்சு? டேய் போடு. அடச்சி எந்திரி. பாதியில கிளம்புறதுக்கு இப்படி ஒரு அசிங்கமான நாடகத்தை போட்டுட்டான். எந்திரறோம். டேய் காத்தாடி, போய் ஒரு கல் எடுத்துட்டு வா. நம்ம மண்டையில போட்டா சரியா வரும். டேய் C²=B²=. அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ, யாரு? மாமா சொல்லுங்க மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, தாத்தா என்ன பார்க்கணும்னு சொல்றாரா? எனக்கு தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாத்தாவுக்கு நான் ஆவின் பால் ஊட்டியே ஆகணும். நீங்க பண்ணையில சொல்லி 50 லிட்டர் பாலை ரெடியா பதுக்கி வைங்க, நான் உடனே வந்துடுறேன். பாரு மாப்பிள்ள, என் போன்ல அவன் மாமாக்கு பேசிட்டு போறான். சாக போற தாத்தாக்கு ஊத்துறதுக்கு 50 லிட்டர் பாலை சொல்றானே, அதுல இருந்தே தெரியல அவன் பாலா இல்ல பீலான்னு. ஏன் மாப்பிள்ள, இவனுங்களாம் எங்க போறானுங்க இவ்வளவு அவசரமா? எங்க போறானுங்கன்னு தெரியும், ஆனா இதுல யாரு போறான்னு தான் தெரியல. எனக்கு புரியலையே. லாங் கேப் இல்ல, அதான் கதை உனக்கு புரிய மாட்டேங்குது. போக போக புரியும், கவலைப்படாத. ஹலோ ஸ்வேதா டியர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். சரி, எங்கடா செல்லம் இருக்க? காலேஜ்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கேன். எந்த பீச்னு சொன்னா இன்னும் ஒரு 1 ஹவரில் அங்கே இருப்பேன். ஷார்ப்பாக 5 மணிக்கு திருவான்மியூர் பீச்சுக்கு வந்துரு. ஓகே, வந்துடுறேன். இப்போவாது யாருன்னு சொல்லக்கூடாதா? உனக்கு தெரியாத குரல், ஆனால் ரொம்ப தெரிஞ்ச முகம். யாரு? உலக தொலைக்காட்சிகள் முதன்முறையாக கல்லூரிக்கு வந்த சில மாதங்களேயான கலாப காதலன். திங்கள் மாலை 5 மணிக்கு திருவான்மியூர் பீச்சில் காணத் தவறாதீர்கள். இன்னும் 1 ஹவர் தானே, காத்திரு. பாய்.